சார், எப்படி சேர்க்குறீங்க? வணக்கம் சார். தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், இன்றைக்கி தொழில் வளர்ச்சி எப்படி சார் இருக்குது? இன்றைக்கி தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சார். அதுவும் இப்போ இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக அபார வளர்ச்சியாக தான் இருக்குது. கட்டுமானத்துறையில் நல்ல வளர்ச்சியாக போயிட்டுருக்குது. பரவாயில்ல சார், நல்லா போயிட்டுருக்குது. நீங்கள் கோவிட் டைமில் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? எப்படி லேபர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி எப்படி ப்ராப்ளம்ஸ்? அன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்க போனால் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க சார்? ஏன்னா ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுறீங்க, அது உங்களோட கேட்கலாம். கோவிட் பீரியடில் அது கடவுளுடைய கிருபைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கரெக்டாக கோவிட் பீரியடில் எனக்கு ஒரு வேலை வந்தது. அந்த வேலை வந்ததுனால நான் என்னுடைய இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வீட்டில் இருக்க வச்சு நான் உழைத்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், கவர்மெண்ட் வந்து என்றைக்கு அவங்களாம் வேலைக்கு போகலான்னு சொன்னாங்களோ அது வரைக்கும் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. எல்லாருக்கும் என்னால் இல்லை, அவங்களுடைய ஃபுல் பேமெண்ட் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு லேபர்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் எங்களால் என்ன முடிந்ததோ அதை கொடுக்க முடிஞ்சது எங்களால். ஆமாம், ஏன்னா ஒரு பெரிய வாழ்வாதாரம் இல்லை சார். கண்டிப்பாக அவங்களால தான் நாம் உயர்ந்திருக்கோம். ஆமாம், இன்றைக்கி தொழிலாளர்கள் இல்லைன்னா, இல்லை எங்கள் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நாங்கள் வெளியில் தெரிகிறோம், அவங்க எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய உழைப்பு தான் நான் இன்றைக்கி வெளியில் தெரிகிறேன். சார் வந்து ஒரு இன்ஜின்மாக செயல்படுறீங்க, அது எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, ஏன்னா ஒரு இன்ஜின் பண்ணால் தான் எல்லாருமே கூட வருவாங்க. சார், இன்றைக்கி அது மாதிரி தொழில் வளர்ச்சி நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி லேபர்ஸ், இன்றைக்கி நீங்கள் வந்து எத்தனை வீடு ஆக்சுவலாக கட்டியிருக்கீங்க சார்? மொத்தம் இது வரைக்கும் 50-60 வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்குறேன், நிறைய கொடுத்துருக்குறேன். கம்பெனி வந்து ஒரு 15 கம்பெனி பண்ணியிருக்கிறேன், ஃபார்மா கம்பெனிஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து கமர்ஷியல் ஃபீல்டு ஒரு 5-6 பண்ணி கொடுத்துருக்குறேன். எது கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும். ஆமாம், என்ன பண்ண சொன்னாலும் பண்ண முடியும். ஒரு மனுஷனை கொடுத்து இந்த மனுஷனை மாதிரி பண்ணி தரணும்னாலும் அதை என்னால் பண்ண முடியும். அது என்னுடைய மைண்டில் வந்து அதை செட் பண்ணிப்பேன். நான் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு நான் நினச்சிப்பேன். அதாவது முடியாதுன்னு இல்லை, அதை செஞ்சு கற்றுக்குவேன் நான், அவ்வளோதான். என்னால் முடியும், அது முடியும். முடியாதுன்னு எதையுமே சொல்லவே மாட்டேன். வார்த்தை இல்லை, முடியாதுன்ற வார்த்தையே இல்லை. ஆமாம் சார். உங்களுக்கு இத்தனை பிடிச்ச 58 சொல்லுங்கள், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட், உங்களுக்கு மறக்க முடியாதது? எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே பிடிச்ச ப்ராஜெக்ட். ஏன்னா நான் பிடிச்சி தான் அந்த வேலையை செய்வேன். வெறுப்போடு இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டு நான் செஞ்சதே கிடையாது. எல்லா ப்ராஜெக்டும் முடிச்சு தான் பண்ணியிருக்கேன் நான். அதை ஒவ்வொன்றையும் நான் ரசிப்பேன், போய் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போய் நின்று அதை ஒவ்வொன்றையும் ரசித்து நான் அந்த வேலையை செய்ய வைப்பேன் நான். எனக்கு அதனால் எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்டு தான். ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட ஸ்டாஃபுக்கு, உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விரும்பிய நேயர்களுக்கும்? என்னுடைய ஸ்டாஃபுங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து, கடமையை செய், பலன் உனக்கு பின்னாடி தானாலே வரும். அது வந்து கடமை செஞ்சேன்னா உனக்கு பலன் கண்டிப்பாக வரும். அது வந்து என்னுடைய ஸ்டாஃபுங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு இது. கண்டிப்பாக எங்களுடைய ஸ்டாஃபுங்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டாஃபுங்களுமே வந்து கடமையை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. என்னுடைய எல்லா ஸ்டாஃபுங்களுமே சரி, நான் என்றைக்கு கம்பெனி ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து எனக்கு என் கூட இருந்த எல்லா ஸ்டாஃபுங்களுமே வந்து எங்களுக்கு அப்படி தான் உழைச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க யாருமே பலனை எதிர்பார்த்து யாருமே வேலை செய்யலை, கடமையை கரெக்டாக செஞ்சாங்க. கம்பெனி பலனை கொடுத்தது அவங்களுக்கு வந்து. ஆமாம். இன்னொன்று, நீங்கள் இந்த கட்டுமானத்துறைக்கு வரலன்னா என்ன வந்திருப்பீங்க சார்? தெரியல, கடவுளுக்கு தான் தெரியாது. என்னவா இருந்திருப்பேன்னு. இல்லை, நான் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரை எப்படின்னா, கடவுள் என்னை எதுக்காக நடத்துகிறாரோ நான் அதில் நடந்து போகணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஆமாம், நான் கேரளாவிலேருந்து கிளம்பும்போது என்ன செய்ய நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ போனாரு நான் வந்துட்டேன். கடவுள் நீ போனாரு, சென்னைக்கு போனால் வந்துட்டேன். வரும்போதே கடவுள் எனக்கு ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மிஸ்டர் முரளின்னு ஒருத்தர். அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மனிதர், மாமனிதர். அவர் வந்து சேப்பாக்கத்தில் இருக்கார். திருவள்ளூரில் ஒரு வீடு கட்டினார். நான் முதலாக வரும்பொழுது எனக்கு அவர் தான் அந்த வேலையை கொடுத்தாரு. அந்த முதல் வேலையிலேருந்து தான் நான் இன்றைக்கி இவ்வளவு தூரம் படியேறி இருக்கேன். அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை கூட சொன்னார். அவர் வந்து என்கிட்ட வந்திருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி இம்மட்டு தான் சொல்ல முடியாது அப்படின்னு முதல்ல எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். இன்றைக்கி கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அவருடைய வாயில் என்ன வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தையின்படியே நான் வளர்ந்து நிற்கிறேன். அதுக்கு நான் மறக்க முடியாத ஒரு மனிதர் அவரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் வரப்போனோம், உங்களோட ஃபேமிலி என்ன சொன்னாங்க? இவ்வளோ தூரம் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, பெரிய ஒரு இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணிங்க, அவங்க என்ன சொன்னாங்க சார்? நிச்சயமாக ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா எந்த ஒரு மனிதனாலும் வளரவே முடியாது. ஃபேமிலின்றது நம்மளோட பேக் போன். அந்த பேக் போன் வந்து சரியில்லைன்னு சொன்னால் நான் யாருமே நிமிர்ந்து நிற்க முடியாது. எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் வந்து லேட்டாக வரேன்னா, ஏன் லேட்டாக வந்தீங்க,
எதுக்காக வந்தீங்க அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் கேள்வி கேட்டது கிடையாது. சப்போஸ் நான் ஃபோன் கூட பண்ணி சொல்லியிருக்க முடியாத சுச்சுவேஷனில் கூட இருந்திருப்பேன். அப்போ ஏன் ஃபோன் பண்ணலை நீங்கள் சொல்லி இது வரைக்கும் அவங்க கேட்டதோ சண்டை போட்டதோ என்கிட்ட கிடையவே கிடையாது. நான் எவ்வளோ நேரம் இருந்து வந்தாலும் சரி, அவங்க மனமும் வந்து முகமலர்ச்சியோடு தான் என்னை வரவேற்பாங்களே தவிர சண்டை போட்டு வரவேற்றது கிடையாது. என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய 2 பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, ஆனால் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நான் ராத்திரி 12 மணிக்கு வரேன்னா 12 மணி வரைக்கும் எல்லாருமே தூங்க முடிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் வந்த பிறகு எல்லாருமே நாங்கள் ஒன்றா சாப்பிடுவோம். நாங்கள் அந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பேக் போனாக இருந்தாங்க. எல்லாருமே வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் நான் இங்கே வந்த உடனே என்னுடைய அக்கா தான் என்னை கொண்டு வந்தாங்க. அக்கா வீட்டுக்காரர் மிஸ்ஸஸ் செல்வோன்னு சொல்லிட்டு ஒரு சதன்றியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். என்னுடைய அக்கா வீட்டுக்காரரும் என் அக்கா வந்து கொண்டு வந்தாங்க, இங்கே சென்னை கொண்டு வந்தாங்க. எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வேலை கிடைப்பதற்கு முதல் காரணமே என்னுடைய அக்கா வீட்டுக்கார் தான், என்னுடைய அத்தான் தான். அவர் தான் முதல்ல என்னை வந்து கொண்டு வந்து ஒருத்தர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவர் மூலமாக ஒரு வேலை கிடச்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம அதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சவங்க கூட நம்ம மறக்கக்கூடாது. அதனால் என்னுடைய குடும்பம் என்பது ரொம்ப பேர் உதவியாய் ஒரு பின்னாடி இருந்து என்னை தள்ளி கொடுக்குறவங்களா தான் இருந்தாங்க. நான் சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் கூட அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்ந்து போகாதீங்க, எல்லாமே ஜெயிக்க முடியும், நம்மளால் நீ ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி என்னை வந்து அப்படியே தம்ஸ் அப் காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது கண்டிப்பாக நம்ம உயர்ந்து வர முடிஞ்சது. அது வந்து சார் வந்து உயர்ந்து வந்து இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் முடியும் என்ற வார்த்தை வந்து ரொம்ப அழுத்தி நம்மளாம் முடியாதில்லை முடியுன்ற சொல்கிற வார்த்தையோட சார் வந்து ரொம்ப அருமையாக முடித்து சாதனை பண்ணியிருக்காங்க. வரையில சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறாங்க ஐஐடி ரிசர்ச் பார்க்கில். கண்டிப்பாக இன்னும் அதையோட ஸ்பெஷலாக பேச போகிறாங்க. பார்ப்போம் வாங்க. நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.